வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஒரு மாடு துடிச்சுக்கிட்டு இருக்கு இறப்பின் அப்பவும் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் பால் கறந்து குடிக்கலாமான்னு நினைக்கக்கூடியதான் திமுக காரர்களுடைய வேலையா இருக்கும். இரக்கமற்ற ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் இவங்க. தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தான் முதல்வர், அதுதான் நடக்கும். இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. ஐயா, நாங்க எந்த பணமும் வாங்கல. வெளிப்படையா எல்லா பள்ளித்துறையில இருக்கக்கூடியவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. மக்களுக்கு குறையுங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாரு, கட்டமைப்புகளை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உங்கள்கிட்ட ஓப்பனா எந்த அமைச்சர் இது வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல எந்த அமைச்சர் ஒருத்தர் பேசுறீங்க சொல்லுங்க பாப்பா. அதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் முட்டி போட்டு வணக்கம் சொல்லிட்டு போகும். ஏவாவேலு நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்க எதை நீங்க வச்சுக்கணும் நீக்கணும்ன்றதெல்லாம் நீங்க பார்க்கணும், எல்லாத்தையுமே நேரடியாக ஒளிபரப்பு பண்றீங்களே. இத்தனை நாள் ஏன் நீங்க வாய் திறக்கல? அப்ப கடந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களே சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய விவாதங்கள் அத்தனை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும். அப்போ திருப்பி பொய் சொல்லி தானே ஏமாத்திருக்கீங்க. ஏவாவேல பதில் சொல்லட்டும். எப்படி அந்த பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு 18 கோடிக்கு வழி சொல்லுங்க. எப்படி உங்க முதலமைச்சருக்கு இத்தனை லட்சம் ரூபாயில நீங்க வெள்ளி சேர்ல கொடுத்தீங்க? பிறக்கும்போது மன்னர் பரம்பரையா நீங்க? கடந்த 5 ஆண்டுகளில் நான் தொழில்துறையினுடைய அமைச்சராக இருந்து இத்தனை 1000 கோடிகள் நான் கொண்டு வந்திருக்கேன். லண்டனுக்கு போயிட்டு வரும்போது இத்தனை கோடிகளை கொண்டு வந்தேன், அங்கே போயிட்டு வரும்போது இத்தனை கோடிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதனால் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் இத்தனை கம்பெனிகள் திறக்கப்பட்டிருக்குது, இத்தனாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்குது, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இத்தனை குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்குன்றத அவர் அறிக்கையாக தரட்டும். உண்மையாக தொழில்துறை அமைச்சராக இருந்ததுக்கு ஆமா அப்படின்னு சொன்னா கூச்சமே இல்லாம நீங்க வெளிப்படையா தைரியமா நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு நீங்க வரணும், வாங்கன்னு கூப்பிடுறேன். கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5 நாள் நடந்தது சார். நிறைய விஷயங்கள் பேசினாங்க திமுக சார்பில். அப்போது ஒரு சில விஷயங்கள் திமுக சார்பிலேருந்து பேசப்பட்டது வெளியில் சர்ச்சையாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சாமி அமைச்சர் அப்படின்னு அதை ஜோக்காக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அதை ஜோக்காக எடுத்துக்கக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும், மரிய வில்சன் அவர்களுக்கு தமிழ் தெரியல, தமிழை பிழையில்லாமல் படிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும், மரிய வில்சன் அதுக்கு ரியாக்ட் பண்ணார் கொஞ்சம் கோவமாக. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல நான் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இந்த ஆணவ பேச்சுன்றது அடிப்படையில் திமுக கிட்ட இருந்து வரக்கூடியது தான். அது எல்லா நேரங்கள்லையுமே. அதுக்கு உதாரணம் ஆவடி நாசராக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு 2 ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு சகோதரிகள் போட்டியிட்டு ஜெயித்த போது கூட அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அந்த அலுவலகம் தரப்படலை. வெளியில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வாசலில் சேர் போட்டு தான் உட்கார வச்சுருந்தாங்கன்றது தான் வரலாறுகள். இதுதான் சமூக நீதி பார்வை அரசினுடைய இது. சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்தவர் இல்லை தம்பி. ரமேஷ் அவர் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி 60 ஆண்டுகள் பிரச்சனையை தோண்டி எடுக்கிறாரு. என்ன அது உங்களுடைய பார்வையில் சாமி அமைச்சராக இருந்தால் இருந்துட்டு போகிறாரு, புரியுதுங்களா? இந்த நக்கல் நையாண்டி கேலிகளுக்கு பின்னாடி எத்தனை பேர் கம்பிக்கு பின்னாடி களிசோறு திங்க போகிறீங்கன்னு தெரியல. என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா துறைகளிலுமே அறநிலைத்துறையினுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்குது, அபகரிக்கப்பட்டு இருக்குது. ஆக்கிரமிப்புன்றது வேற, அபகரிப்புன்றது வேற. அப்படி உள்ள விஷயத்த இன்னைக்கு அந்த துறையின் சார்ந்த அமைச்சர் தம்பி ரமேஷ் அவர்கள் அதை இன்னைக்கு தோண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இதே போல தான் வக்ஃபுனுடைய சொத்துக்களும் பல ஆண்ட தரப்பினரால் ஆக்கிரமிப்புகள் அபகரிப்புகள் செய்யப்பட்டிருக்கு. போலித்தனமாக பத்திரம் போடக்கூடியது, இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படி இவர் இந்து அறநிலைத்துறையினுடைய இடங்களை மீட்டெடுக்கிறாரோ அதே போல் வக்ஃப் வாரியத்தினுடைய இடங்களையும் மீட்டெடுக்கப்படணும். அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. இருக்கக்கூடிய நிலங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதமாக அமையணும். அதில் ஒரு வெளியில் ஒரு கல்யாண மண்டபம் வாடகை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகுது. அறநிலைத்துறையினுடைய சார்புலையோ இல்லை வக்ஃபோர்டினுடைய சார்புலையோ அந்த மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்ததுன்னா அது குறைந்த வாடகைக்கு கொடுக்கலாம். அதனால் சாதாரணவர்கள், எளிமையானவர்கள், இல்லை பணம் அதிகமாக பொருட்செலவு இல்லாமல் குறைந்த வாடகையிலேயே அதை நடத்தலாம்.
இது வந்து அறநிலைத்துறைக்கும் அந்த ஃபண்டு வரும், வக்ஃப் வாரியத்துக்கும் அந்த ஃபண்டு வரும். ஆனால் கடந்த காலங்கள்லலாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா இதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? மாறி 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 நீங்கள் 60 70 ஆண்டுகள் மாறி மாறி நீங்கள் 2 பேர் தான் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. இப்போ இங்கே குற்றவாளி யார்? யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் டிகே பிரபு எப்படி வந்து போய் ஆய்வுக்கு போயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 70 குவாரிக்கு மேலே நிறுத்தியிருக்கிறார். புளியரை செக் போஸ்ட்டுன்னு நான் போட்டியிட்ட கடைநல்லூர் மாவட்டத்தில் இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய புளியரை செக் போஸ்ட்டில் வண்டியில் ஏறி சோதனை நடத்தினது அவர் தான். நான் அதை தேர்தலினுடைய வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தேன். இங்கே வந்ததுன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இங்கே இருந்து வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய அத்தனை வாகனங்களும் நிறுத்தப்படும்னு. ஆனால் 60 நாளில் நிறுத்தியாச்சு. புரியுதுங்களா? கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும்னு சொன்னேன். அதுக்கு 10வது நாள் 1 வாரத்திலே அந்த வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் தான் இன்றைக்கி இருக்குது. அதுதான் மக்களினுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் மக்களினுடைய முதல்வராக இன்றைக்கி அவர் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வைக்கக்கூடிய கேலிகள், கிண்டல்கள் இதெல்லாமே என்னை எதிர்த்து போட்டியிட்ட கடைநல்லூரினுடைய வேட்பாளராக இப்போ இருக்கக்கூடிய திமு ராஜேந்திரன் மதிமுகவிலிருந்து திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்டார். இன்றைக்கி வந்து கட்சி ஒரு கொள்கை முடிவு எடுக்கும்போது தான் ஒரு முடிவை எடுத்துகிட்டு நான் திமுககாரனாக அந்த பிராண்டை இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அப்படி நீங்கள் இருந்துக்கிட்டு நான் வந்து சொற்பொழிவாளன், நீங்கள் இப்படி பேசணும் அப்படி நீங்கள் இப்படி பேசுகிறதுனால இல்லை. கீழே விழும்போது சொற்பொழிவோடு தான் நீங்கள் கற்றுவீங்களா? கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, ஒரு 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 வாகனத்து டயருக்கு கீழே உங்கள் கால் மாட்டிக்கிச்சு, ஐயோ எம்மான்னு தானே கற்றுவீங்க. அப்போ ராஜேந்திரனுக்கு சொற்பொழிவெல்லாம் வராது, சொட்ட சொட்ட ரத்தம் தான் வந்துக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இங்கே ஒரு மக்களினுடைய வலியும் வேதனையும் பேசக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள், அதாவது அவர் அநாகரிகமாக பேசுனா சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி மாதிரியோ, அனிதா ராதாகிருஷ்ணன் போலவோ, பிகே சேகர் பாபு போலவோ, ராசா போலவோ, பொன்முடி போலவோ, துரைமுருகன் போலவோ இவர்கள்லாம் இப்போ வேறு மாதிரி பேசுனாங்கன்னா சொல்லுங்கள். அதை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் யோகியதை இல்லாதவர்கள் நீங்கள். புரியுதுங்களா? அவங்களுடைய பேச்சுக்களையும் நடையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் மொழி இருக்கும், வழக்கு மொழி இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் கேலி செய்யக்கூடாது. என்ன நீங்கள் சங்க காலத்துலேயும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய இப்போ இன்ப நிதியை நீங்கள் ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்கள் தமிழில். சங்க தமிழில் வேணாம், சாதாரண நடைமுறை தமிழில் எழுத சொல்லுங்கள். எழுதிடுவாரா? எதிர்க்கட்சி தலைவரே பேசும்போது சங்க தமிழில் பேசலை சார், நடைமுறை. நான் அதை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்றைக்கி சீமான் சொல்கிற கூத்து மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து அதுக்கான பள்ளிக்கூடம் இல்லை, என் பிள்ளைங்களை நான் அங்கே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்றது இல்லையா? அந்த மாதிரி இவங்களுடைய தேவைகளுக்காக பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் பிழைப்புக்காக அவங்கள வந்து நாடோடிகள் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுகள் மேய்த்திட்டு இருப்பாங்க, வாத்து மேய்ப்பாங்க. அவங்க அப்படியே நாடோடிகள் தான். அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க பல பக்கம் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிராணிகளுக்கு எங்கெல்லாம் தீவனம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே விற்பாங்க. திரும்ப அந்த குட்டியை எடுப்பாங்க, வளர்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அந்த மாதிரி அவர்களுடைய பிழைப்பு போல் நீங்கள் பேசக்கூடாது இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ஜீவாதாரத்துக்காகவும் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கவர்கள். பாதை இருக்க பக்கம் நீர் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஜீவாதாரத்தை தேடி. நீங்கள் இந்த இடத்துல ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கீங்கன்னா மக்களுடைய பிரதிநிதியாகவும் குரலாகவும் ஒலிக்கணும். ஏன்னா இவர் போட்டியிட்டப்போ, என்னை எதிர்த்து போட்டியிட்டப்போ திமுகவினுடைய அலுவலகத்திலிருந்து 46 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டது தேர்தல் ஆணையத்தினால. சொற்பொழிவை வச்சு என்ன பண்ணுவீங்க? காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வாயின்னு கேட்குறேன். நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? யோகியனா பேசுங்க. யோகியனா நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? 2 பேரும் மாறி மாறி கொடுத்துருக்கீங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். சொற்பொழிவை வச்சுக்கிட்டு யோகியனா நடந்துக்கங்க. காசு கொடுத்து வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெற்றது எல்லாமே உங்களுக்காக போடப்பட்ட வாக்குகளா? அந்த அலையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் எனக்கு 52,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் யோகிய சிகாமணி போலலாம் இங்கே பேசக்கூடாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாதாரண சாமானியர். இன்னைக்கு அவர் பேசுகிறத நீங்கள் சித்தரிக்கிறீங்களே, அவருடைய தொகுதிக்கு போய் பாருங்கள். இலவச நீட் கோச்சிங் சென்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. பிள்ளைகள் விளையாடுவதற்கு எத்தனை திட்டங்களையும் எத்தனை டியூஷன் சென்டர் எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சென்டர் எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னு பாருங்கள்.
எத்தனை பிள்ளைகளை தன்னுடைய கல்லூரியில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். எத்தனை பிள்ளைகளை தத்து எடுத்து 100 பிள்ளைனாரு, அப்புறம் 200 பிள்ளை வருஷத்துக்கு நான் படிக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் பேசுங்களேன். கணம் பொருந்திய கண்ணியவான்கள்லாம் பேசுவாங்களா? அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நான் பலமுறை குறிப்பிட்டது தான், இப்பவும் அதை குறிப்பிடுறேன். நீங்கள் இதை போடுங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒருத்தன் துடிச்சு ஒரு மாடு துடிச்சிக்கிட்டு இருக்கு இறப்பின் அப்பவும் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் பால் கறந்து குடிக்கலாமான்னு நினைக்கக்கூடியதான் திமுக காரர்களுடைய வேலையாக இருக்கும். இரக்கமற்ற ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் இவங்க. இதெல்லாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் தாண்டி வேறு என்ன நடக்க போகுதுங்க? தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தான் முதல்வர், அதுதான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஆளும் கட்சியாக இருந்தே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எதிர்கட்சியாக இருந்து என்ன பண்ண போய் என்ன பண்ணிடுவீங்க மக்களுக்கு? அவங்க சட்டமன்றத்தில் நடந்துக்கும் போது எதிர்க்கட்சின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது சார். அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணுறதில்ல. ஒருத்தரும் எழுந்து பேசும்போது அவங்கவுங்க தொகுதியில் இருக்க விஷயங்கள் தான் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொல்கிறதே கிடையாது. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். ஒரு 4 விஷயம் அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு விஷயம் தொகுதிக்காக பேசிட்டு மீதி 3 விஷயம் பட்ஜெட்டில் நீங்கள் அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரலன்னு தாவேக்கா சார்பாக 60-70 வருஷமாக நீங்கள் ஏன் கொண்டு வரல? நான் என்ன கேட்குறேன், கடந்த காலங்களில் திமுக எந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கிச்சோ அதுக்கு ₹1 கூட குறைவில்லாமல் தான் எல்லா நிதியும் ஒதுக்கியிருக்கு. எதுலையாவது கம்மின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே அதை விட கொஞ்சம் தொகை அதிகமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி, இது நாங்கள் இவ்வளோ கொண்டு வந்தோம், இதில் வெறும் 2000 கோடி தான் நீங்கள் அப்படின்னா, அத்தனை பணமும் மக்கள்கிட்ட போய் சேருது. இங்கே எந்த பார்ட்டி ஃபண்டும் இல்லை, யாரும் கொள்ளை அடிக்கலை, எந்த அமைச்சருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை ஒதுக்கலை. அவங்களுக்கு ₹100 ஒதுக்கி இருந்தாலும் அந்த ₹100 முழுமையாக மக்களுக்கு போய் கிடைக்க போகுது. உங்கள் ஆட்சியில் அப்படி கிடைக்கல. அது வந்து இப்போ 1000 700 ஆயிடுச்சு, 700 500 ஆயிடுச்சு. 500 மக்கள்கிட்ட போகும்போது எத்தனை 100 ஆச்சுன்னு கிடைக்கல, தெரியல. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், இங்கே என்ன தொகை ஒதுக்கி இருக்கிறார்களோ அது அப்படியே போய் மக்கள்கிட்ட கிடைக்கும். மக்களுக்கானது அப்போ கேட்கும். என்னுடைய நண்பர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த பேட்டியை பார்க்கலையா? ஐயா, நாங்கள் வந்து எந்த பணமும் வாங்கலை, வெளிப்படையாக எல்லா பள்ளித்துறையில் இருக்கக்கூடியவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. மக்களுக்கு குறையுங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறாரு, கட்டமைப்புகளை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஓப்பனாக எந்த அமைச்சர் இது வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் முட்டி போட்டு வணக்கம் சொல்லிட்டு போகணும். அதுக்கு இருக்கா உங்களுக்கு திராணி இருக்கா? 96 காலகட்டத்தில் யார் இருந்தார்? கல்வித்துறையினுடைய அமைச்சராக பேராசிரியர் அன்பழகன் இருந்தார். அவர் அப்பத்திலேருந்து பேசுங்க, கடந்த 30 ஆண்டுகள் பேசுங்க, இல்லை 50 ஆண்டுகள் பேசுங்க. திமுக அண்ணா திமுக மாறி மாறி இருந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் அத்தனை பேருமே இப்போ நடந்தது போன்று ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அதுக்காக தான் திருப்பியும் சொல்கிறேன், வெக்கம், மானம், சூடு, சொரணையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதை பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. இப்போவும் சொல்கிறேன், ஒரு மாடு இறப்பின் அப்போ துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை கறந்து குடிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த யோகியதை இல்லைன்னு சொல்கிறேன். ஏவாவேலு நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையுமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்கள் வந்து எதை நீங்கள் வச்சுக்கணும் நீக்கணுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எல்லாத்தையுமே நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறீங்களே. இத்தனை நாள் ஏன் நீங்கள் வாய் திறக்கல? அப்போ கடந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்களே, நம்ம சட்டசபை விவாதங்கள் எல்லாமே சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய விவாதங்கள் அத்தனை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும். அப்போ திருப்பி பொய் சொல்லி தானே ஏமாற்றிருக்கீங்க. அப்போ பொய்யும் புரட்டுக்கு சொந்தக்காரர் நீங்கள் தானே. தேவாவையில் பதில் சொல்லட்டும், எப்படி அந்த பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு 18 கோடிக்கு வழி சொல்லுங்க. எப்படி உங்கள் முதலமைச்சருக்கு இத்தனை லட்சம் ரூபாயில் நீங்கள் வெள்ளி சேரில் கொடுத்தீங்க? எங்கேருந்து வந்தது? பிறக்கும்போது மன்னர் பரம்பரையா நீங்கள்? இன்னைக்கு எப்படி ஆயிட்டீங்க மன்னர்களா? எல்லாம் குறுநில மன்னர்களாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்படி கொடுத்தீங்க? நேற்று ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அறப்போர் இயக்கம் அவர் மேலே. கலைஞர் திடல் மேலே பொதுக்கூட்டம் நடத்தி அந்த தரையை சமம் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 8 கோடி மதிப்புள்ள மணலை திருடி அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை மணலை சமப்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்கன்ட்டு அறப்போர் இயக்கம் நேற்று ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணட்டும். ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே தாவேக்கா ஆட்சியில் இருக்கும்போது அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்ததா? உங்கள் ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது தான் காரி துப்பி இருக்குது, நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, ஆவணப்படுத்தி இருக்குது, ஆதாரங்களை திரட்டி இருக்குது ஆர்டிஐ மூலமாக. ஆனால் அவங்க இருக்கும்போது எந்த ஒரு ப்ராக்ரஸுமே அது நடக்கலை, நடவடிக்கைகள் எதுவுமே நடக்கலை. இப்போ துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரே ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது.
கஞ்சா மது போதைகளை கட்டுப்படுத்தணுன்றதுல தெளிவாக இருக்குது. இன்றைக்கி கஞ்சாவை ஒழிக்கணுன்றதுல மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மதுபானங்களை குறைக்கணும் கட்டுப்படுத்தணுன்றதுல ரொம்ப தெளிவான முடிவும் கொள்கை முடிவாகவும் எடுத்திருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி மூடி இருக்கோன்னு சொன்ன அந்த டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு அரசா இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆட்சி காலத்தில் கூறப்பட்ட 770 டாஸ்மாக் கடைகள், அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் போராட்டம் நடந்ததெல்லாம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதெல்லாம் மூடியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த பார்கள் எல்லாம் இன்னும் ஒரு இடத்துல திறந்துட்டாங்களா? 770 கடைகளை இங்கே மூடிட்டு அந்த பக்கமாக போய் வேற இடத்துல இப்போ சில்லறை கடைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி? இல்லை நான் இப்போ இதே கடைகளை இங்கே மூடிட்டு அங்கே திறந்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போது அதை கணக்கிட்டு 771 கடைகள் வந்து இப்போ அப்புறப்படுத்தப்படணும், எடுக்கப்படணும் அப்படின்றத கொள்கை முடிவாக எடுத்து அத்தனையுமே எடுத்திருக்கிறாங்க. அந்த கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கான்றது தான் பார்க்கணும். அது எந்தெந்த கடைகள்ன்றதுன்னு இன்றைக்கி ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது, இணையதளத்தில் இருக்குது. எல்லாத்தையுமே போனால் பார்த்துடலாம். அப்போ அதை பற்றியெல்லாம் பேசணும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. முக்கியமாக நேற்று நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீட் சார், அந்த கான்க்ளேவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி முதலீட்டாளர்களை வந்து இந்த 100 நாளில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த மீட்டில் சொல்கிறாங்க. டிஆர்பி ராஜா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸே கூப்பிடல அப்படின்னா சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுறீங்களா, ஏதாவது ரகசியமாக வந்து பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னாலும் நாங்கள் வந்து கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த முதலீட்டாளர்களை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, அதை வந்து ப்ரெஸ் வந்து வெளிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள கூப்பிடாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி திருப்பி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் கொண்டு வந்ததாக காட்டுறீங்கன்றதை சொல்கிறாரு சார் அவர். ஸ்டிக்கர்னால் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்துச்சோ அதே போல் நாங்களும் எங்கள் வேலைக்கு நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த கஸ்டோடியல் டெத்து பண்ணுறது, கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேரை சாவடிக்கிறதெல்லாமா. டிஆர்பி ராஜா தொழில்துறையினுடைய மந்திரியாக இருந்தீங்க. தொழில்துறை மந்திரியாக இருந்தவர் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னும் போது ஒரு வெள்ளை பேப்பரை காட்டிட்டு போனார் தெரியுமா? உங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். உங்கள் கம்பெனியிலேருந்து உங்கள் அப்பா கம்பெனிக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்குன்றது ஒரு வரலாறு. அது வந்து ஒரு கேஸாக மாறுது. அதை போய் வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியும்ல. இந்த மாதிரி போலியான ஒரு நாடகங்கள் நடத்தக்கூடியவர்கள் தான் நீங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விவாதத்துக்கு டிஆர்பி ராஜாவை கூப்பிடுங்க, நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக. நான் என்ன கேட்குறேன்னா, ஆவணப்படுத்தட்டும் டிஆர்பி ராஜா. கடந்த 5 ஆண்டுகளில் நான் தொழில்துறையினுடைய அமைச்சராக இருந்து இத்தனை 1000 கோடிகள் நான் கொண்டு வந்திருக்கேன். லண்டனுக்கு போயிட்டு வரும்போது இத்தனை கோடிகளை கொண்டு வந்தேன், அங்கே போயிட்டு வரும்போது இத்தனை கோடிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதனால் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் இத்தனை கம்பெனிகள் திறக்கப்பட்டிருக்குது, இத்தனை 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்குது, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இத்தனை குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்குன்றத அவர் அறிக்கையாக தரட்டும். சரிங்களா? தமிழக வெற்றி கழகம் இப்போ ஐடிசி கிராண்ட் சொலாவில் நடந்த மீட்டிங்கில் எத்தனை முதலீட்டாளர்கள் வந்தாங்க, எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் அதில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் அதையும் நான் எடுத்துகிட்டு வருவதற்கு தயாராக இருக்கேன். உண்மையாக தொழில்துறை அமைச்சராக இருந்ததுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னால் கூச்சமே இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக தைரியமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு நீங்கள் வரணும், வாங்கன்னு கூப்பிட்றேன். இருக்கக்கூடிய அத்தனையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கக்கூடியது யார்? ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இங்கேருந்து போனதுக்கு யார் காரணம்னு சொன்னாங்க? தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய சகோதரி கீர்த்தனா மீது பழி போட்டாங்களா இல்லையா? இந்த அரசாங்கம் அதை காப்பாற்றுறதுக்கு தெரியல, நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு. ஆட்சிக்கு வந்து 10 நாள்லேயே ஒரு கம்பெனி இன்னொரு மாநிலத்தில் போய் உட்காந்துருமா? நீங்கள் சொல்லுங்கள். புரியுது, நிறைய இருக்கும், ப்ராக்ரஸ் நிறைய இருக்கும். அது எவ்வளோ பெரிய ப்ராசஸில் அந்த 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 வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போய் கேட்டால் கூட நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 10-15 நாட்களுக்குள்ளேயே அது வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுதுன்னா அது முன்னாடியே நடந்த ப்ராசஸ். அப்போ தற்குறிகள் நீங்கள் தான், அதை தவற விட்டவர்கள் நீங்கள் தான். அதை ஒத்துக்கிறதுக்கே உங்களுக்கு மனசில் பழி போடும் எண்ணத்தை தவிர்த்து வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? பழி போடுவதை தவிர்த்து வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? விமான நிறுவனம் வந்து எப்படி வந்து கர்நாடகாவுக்கு போச்சு? கப்பல் கட்டும் நிறுவனம் எப்படி கையை விட்டு போச்சு? எல்லாத்துக்கும் தாவேக்கான்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் வந்து இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அரசியலை வந்து ஒரு பிழைப்பாக வச்சு டிஆர் பாலு அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொத்து சொல்லுங்கள்? இன்றைக்கி எப்படி கப்பல் வரைக்கும் இன்றைக்கி எல்லா கம்பெனிகளும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சொத்து? ஜகத் ரட்சகனுக்கு என்ன சொத்து? ஏவாவேலுக்கு என்ன சொத்து? பொன்முடிக்கு என்ன சொத்து? பேரா ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருந்தவர் தானே.
எப்படி உங்களுக்குலாம் இவ்வளவு பணம் கோடி கோடியாக பல கோடிகள் கொட்டி கிடைச்சிருக்கு? எப்படி கிடைச்சிருக்கு? எங்கள் தலைவர் நடிச்சிருக்கிறாரு, சம்பாதிச்சிருக்கிறாரு, முறையாக வரி கட்டியிருக்கிறாரு, அத்தனையும் ஆவணப்படுத்தி இருக்கிறாரு, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் கலைஞருக்கு காசு வந்தது, இப்படி தான் மு க ஸ்டாலினுக்கு காசு வந்தது, இப்படி தான் கனிமொழிக்கு காசு வந்தது, உதயநிதிக்கு காசு வந்தது, அதன் அடிப்படையில் தான் இன்ப நிதிக்கு வந்தது. ஆனால் இன்ப நிதி கிட்ட காசு இருக்கும், எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கிட்ட காசு இருக்காது. அவர்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் வச்சு தான் ஊர் நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் மிச்ச காசு வச்சிருக்கிறாரு, இன்னும் சுற்றுவார் அவர். அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? நம்புனா தான் சோறு. நம்புங்க. நீங்கள் அந்த வழக்குகள் பற்றி சொன்னீங்களே சார், ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும். சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு, நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், நாங்களாம் அமைச்சர் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதுக்கு வந்து போலூர் எம்எல்ஏ அவர் பேசும்போது சொன்னார், நைட்டு தூங்கி எழும்போது டிவிஎஸ்சி வந்து கதவு தரதா இல்லை இடி கதவு தரதான்னு நினச்சி நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு சொல்கிறாரு, சிபிஐ ஐடி வழக்கு உங்களுக்கும் இருக்கும், அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாவேகா மீது உள்ள வழக்குகளை வந்து அவர் ஞாபகப்படுத்துறாரு சார். அதாவது திமுக பல இடங்கள்ல நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன், நக்கி பிழைக்கக்கூடிய வேலைகளை தான் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதுக்கு உதாரணம் வந்து தேநீர் விருந்து. ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கள்ள கூட்டணி, நீங்கள் மறைமுகமாக கூட்டாளியாக இருக்கிறீங்கன்றத பல இடங்களில் சொல்லிட்டாரு. மதுரை மாநாட்டிலையும் வெளிப்படுத்தினாரா இல்லையா? அப்போது நேரடியாக கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றதை வெளிப்படுத்திய ஒரு தலைவன் இந்த தமிழகத்தில் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏனால் உண்மையை பேசியிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு மக்கள் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போது நீங்கள் வந்து இடி உங்கள் மேலேயும் இருக்கிற மிரட்டி பார்க்குறீங்களா? நீங்கள் அடித்த பல 1000 கோடி கொள்ளைக்கு உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க. இங்கே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஓட்டுறதுக்கு பைக் இல்லைன்னு ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னால் தெரியுமா, நான் ஊர் ஃபுல்லாக சுற்றி வர வேண்டியது இருக்குது, 40-50 கிலோமீட்டர் என்னுடைய தொகுதி இருக்குது, எனக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்குது, இப்போ கூட வாடகை வண்டியில் தான் நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு கார் வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் நினச்சிருந்தா தனிப்பட்ட முறையில் முதல்வரை சந்தித்து அந்த கோரிக்கையை வச்சு யாருக்குமே தெரியாமல் கூட பண்ணிடலாம். அவருக்கு தெரியலை. என்ன அந்த மாதிரி ஒரு இப்பவும் சொல்கிற சாதாரண ஏழை எளிய மக்களை, வெள்ளந்தியானவர்களை என்னன்றது இப்போ அந்த அனுபவம் இல்லாத மக்களுக்காக உழைக்கக்கூடியவனை தான் அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். உங்களை மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்லையும் ரேஞ்ச் ரோவர்லேயும் லேண்ட் க்ரூசர்லேயும் வரக்கூடியவர்கள் இல்லை. இருக்கக்கூடிய அத்தனை பேர் நீங்கள் என்ன காரில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லா அமைச்சரும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், ராசாவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த வண்டியில் வரீங்க? சிவசங்கராக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? டிஃபெண்டர் கார்லாம் வராங்க. எல்லாம் நீங்கள் அந்த காரில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே சாதாரணமானவர் சொல்கிறாரு இல்லையா, எங்களுடைய நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த சிபிஐ வந்து கதவை தட்டும்? அவர்கிட்ட இருந்தால் தானே, கார் இருந்தால் தானே அந்த போவார். அவர்கிட்ட வேறு என்ன இருக்க போகுது? போட்டிருக்க பேண்ட் சட்டை தான் இருக்கும், வேணா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவார். தாராளமாக வரட்டும். சரி, இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. இருக்கா இல்லையா அந்த சென்ஸ், இப்போ தாவேக்கா அதுக்குள்ளே வந்துட்டாங்க, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, திமுக வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்வையாக இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி ஓப்பனாக கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, நாங்கள் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதற்கான நகர்வு இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னா முதல்ல கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணியுடைய தலைமையே. புரியுதுங்களா? காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணியுடைய தலைமை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்கன்றதை விட நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னா உங்களை அனுப்பிட்டாங்க, தனித்து விடப்பட்டீங்க. புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு உங்கள் கூட இருக்குதா? ஐயுஎம்எல் உங்கள் கூட இருக்குதா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கூட இருக்குதா? யாருமே கிடையாது. உங்கள் கூட இருப்பதெல்லாம் யார்? திக்கற்று வேறு வழி தெரியாமல் அண்ணன் ஜவாஹிர்லாவும் என் பாசத்துக்குரிய அண்ணன் தமிம் அன்சாரி அவர்களும் என்ன வேற யார் இருக்கா? மதிமுக இந்த பக்கம் வந்துட்டாலும் அதில் ஜெயிச்ச நன்றி கெட்ட அந்த கட்சிக்கான விசுவாசம் இல்லாமல் அந்த கட்சியினுடைய நன்றிகளையும் உணர்வுகளையும் மறந்து போன 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி வேறு யார் இருக்காங்க? அக்கா பிரேமலதா இருக்காங்க. இவங்க அத்தனை பேர்களுமே வந்து இன்னைக்கு இந்த பக்கம் இருக்காங்க. இப்போ இந்தியா கூட்டணியினுடைய தலைமை எது? காங்கிரஸ். காங்கிரஸ் கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அதுதான் இந்தியா கூட்டணி.
இல்லையா? அப்போது கனிமொழி அவர்கள் இன்னைக்கு தன்னிலை மறந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல, இன்னைக்கு பிஜேபி கிட்ட தான் நாங்க இருக்கோன்றத நீங்க வந்து ஒரு அஜெண்டா போட்டுட்டீங்க. தமிழகத்தில வென்றெடுத்தும் கூட ஆட்சியில உட்கார்ந்துறக்கூடாதுன்றத பிஜேபியினுடைய அஜெண்டாவ மறைமுகமா செயல்படுத்திருச்சு திமுக. காங்கிரஸ ஜெயிக்க விடல அப்படின்றது. புரியுதுங்களா? ஆனா பாருங்க தமிழ்நாட்டுல நாங்க ஃபுல்லா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. திமுக இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் சத்தியமாக காங்கிரஸால ஜெயிக்க முடியல. ஜெயிக்காது. ஆனால் இந்த 29ல நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். ஒன்றியம் முழுக்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் அலையாக இருக்கும். நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி, அது வந்து கூட்டணி ஆட்சி தத்துவத்துக்கு எடுத்து வைக்கக்கூடிய அளவுல இந்த ஒன்றியம் ஒரு கூட்டணி ஆட்சியை நிறுவும். அங்க பிஜேபி இருக்காது, அங்க காங்கிரஸ் இருக்கும். அன்னைக்கு உண்மைகள் வந்து வெளிப்படும். யார் யாரோடு அப்படின்றது. சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாயம் வெளுத்து போகும். அந்த வெளுத்து போகக்கூடிய இடத்துல நீங்கள் சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்படி தான் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. மாற்றத்திற்கான தலைவர் தளபதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. தமிழகம் முழுக்க இல்லை, இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இவரை வந்து நீங்கள் இந்த கூட்டணிக்கு வரணும், உங்களுக்கு இத்தனை சீட்டு தரணும், நீங்கள் இந்த பதவி வாங்கணும், இதெல்லாம் நீங்கள் ட்ரையல் ரவுண்டு பார்க்கணுன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். பவன் கல்யாண் என்ன சொன்னாப்புல? சொன்னார்ல. அப்போது தன்னைத்தானே எடை போடுறதுக்கு தயங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், தயாராக இல்லாதவர்களுக்கு மத்தியில் தான் யார் என்று மக்களுக்காக நிரூபித்து காட்டிய ஒரு தலைவன் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனாவோட சட்டமன்றத்தில் சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் கூட அவர் பேசினார். ரொம்ப வைரல் ஆச்சு அன்னைக்கு. தமிழகத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை வந்து யார் தட்டி பறிச்சான்றதெல்லாம் திமுகவுக்கு இது நல்லா தெரியும். சரிங்களா? அது கடந்த கால வரலாறுகள். இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய நிலை இப்படி தான். இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிற வரைக்கும் எப்படி ஜெயிக்க முடியாமல் போச்சோ, இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. நிச்சயமாக 29ல் மிகப்பெரிய ஒரு மாற்றம், எழுச்சியும் நிச்சயமாக வரும். நாங்கள் 3 முறை நாங்கள் ஆண்டவர்கள்னு சொன்னவர்கள்லாம் எந்த நிலைக்கு போவாங்கன்றதெல்லாம் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக கொண்டு வருவாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து அவர் தொடர்ந்து இப்போ வீடியோலாம் எப்படி போட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற நிகழ்வில் வந்து முதல்வர் விஜய் எப்படி உக்காராரு, எங்கே பார்த்துட்டு இருக்காரு, அவர் ஒரு கேலியாக பேசுகிற மாதிரி. இன்னொன்று இப்போ 100 நாள் ஆக போகுது இல்லையா தாவேகா அரசு வந்து, அதுக்கு எவ்வளோ இதுவரையும் அவங்க நெகட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ நான் வெளியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து முன் வச்சு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டிஎம்கே இருக்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் யோசிச்சு பாருங்க, வெளியிலே இப்படி பேசுறாரு, சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா வந்தாருன்னா எப்படி பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம், அந்த கட்சியின் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சாட்டை துரைமுருகனை பற்றி அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்களா, இவங்களை அடுத்த இடைத்தேர்தலில் கொண்டு வர இது இருக்கா, அப்படி சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்தால் அவங்களோட பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுது. அதனால கேட்குறேன். மக்கள் தலைவர்னு சொல்லக்கூடிய, மக்கள் திலகம்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரியும். இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரியும். சிவாஜி அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டுகள் நடக்குதுன்னு தெரியும். இப்போ ஒரு இடத்துல கோவில் திருவிழான்னு வச்சுக்கோங்க, அங்கே மேடை நாடகங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அவங்கள போலவே வேடமிட்டு ஆமாம், அந்த பாடலுக்கு ஆடக்கூடிய தலைவர்கள், எந்த நடிகர்கள்? ஏன்னா அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, இவங்களாம் படத்தில் நடிப்பு துறையிலேருந்து சினிமா துறையிலேருந்து வந்தவர்கள். அதனால் அதை நான் கோடிட்டேன். அப்போது இவங்களை எல்லாத்தையும் மீண்டும் உங்கள் கண் முன்னாடி அவர்கள் சாயலில் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுடைய நடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம தலைவர் வந்துட்டாருன்னு கை தட்டுவாங்க, நம்ம அம்மா வந்துட்டாங்கன்னு கை தட்டுவாங்க, விஜயகாந்த் வந்து புரட்சி கலைஞர்னு கத்துவாங்க. இந்த மாதிரிலாம் ஆர்ப்பரிப்புகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் இதனுடைய சத்தம் வந்து நம்ம காதுகளை கிழிக்கும். அவங்க கலைஞ்சிட்டு திருப்பி அந்த பக்கம் தான் கீழே வருவாங்க. யாருக்கும் அவங்கள அடையாளம் தெரியாது. புரியுதுங்களா? அவங்களுடைய அந்த நேரம் வந்து அவங்களுடைய பிழைப்புக்கானது. அந்த வேலையை தான் இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் பண்ணிகிட்டு இருக்கிறார். வயிற்று பிழப்புக்காக பண்ணக்கூடிய விஷயம். அதை பண்ணினா தான் அவருக்கு அந்த சேனல் ஓடும். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து திமுக அவங்களுக்கு வால் பிடிக்குது இல்லையா? இன்றைக்கி தம்பி சாட்டை முருகன் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து பேசுனா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சாட்டை முருகன் பேசுனது அத்தனையுமே போட சொல்லுங்கள். கனிமொழியை பேசுனது, ராசாவை பேசுனது, ஸ்டாலினை பேசுனது, உதயநிதியை பேசுனது, இன்பநிதியை பேசுனது, திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களை பேசுனது, எல்லாத்தையுமே பேச சொல்லுமா திமுக?
இப்போ சீமான் அவர்களுடைய பார்ட்டி அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு திரள் நிதி திரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கான ஒரு கட்சி. யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் எங்கேயாவது இப்போ காசு கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு நம்ம வந்து இந்த செர்லாக் டப்பா தெரியுங்களா? அந்த டப்பா அந்த குழந்தைங்களுக்கு பால் பவுடர் வரும். அந்த டப்பா வந்து அந்த டப்பாவோ அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பாவோ அதை அந்த அதில் ஓட்டை போட்டு எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. உண்டியல் குலுக்குவாங்க. எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் இதை பார்க்க முடியும். நான் சிறு வயசில் பார்த்துருக்கேன். ஓகே. நான் அதுக்கப்புறமா வந்து முதல் முறையாக வந்து ஒருத்தருக்கு ஆதரவாக வேலை செஞ்சேன்னா கம்யூனிஸ்ட் தோழர் சவுந்தரராசனுக்கு தான் நான் வேலை செஞ்சேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அப்படி தான் அவங்களுடைய இதை கொண்டு போவாங்க. இன்றைக்கி அவர்களே நிதி திரட்டுறதை நான் பார்த்ததில்லை. சத்தியமாக பார்த்ததில்லை. நானும் பார்த்ததில்லை. எனக்கு கடந்த 30 ஆண்டுகளில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. யாரும் என்னை போன்றவர்கள்ட்ட அன்றைக்கி தோழர் எனக்கு ஒரு டொனேஷன் போடுங்கன்னு கூட கேட்டதில்லை. அதனால் பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன். அவங்க வாங்குறதே இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பார்த்ததில்லை. வெளிப்படையாக பார்த்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல. ஒரு போஸ்ட் கார்டு கூட பார்க்க முடியல. ஒரு யூடியூப்லேயோ ஒரு இதுலேயோ ஒரு ரீல்ஸ்லேயோ வரும்போது இந்த மாதிரி கட்சி நடத்த நிதி தேவைப்படுகிறது கொடுங்கன்னு கூட பார்த்ததில்லை. நான் பார்த்தது ஒரு ராஜேந்திரன் நினைக்கிறேன். திருப்பூரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லையா? பேர் ராஜேந்திரன் தான். நான் கம்யூனிஸ்ட் தோழர் தான். நான் வாங்கக்கூடிய 1,10,000 சம்பளத்தை அங்கே கட்சி தலைமைக்கு கொடுத்துருவேன். அங்கே கொடுக்கக்கூடிய 16,000 ரூபாய் சம்பளத்தை தான் நான் வாங்கிப்பேன். நான் ரேஷனில் வந்து அரிசி வாங்கிப்பேன். சாதாரண எளிய ஒரு வீடாக இப்போ போன முறை 21 26 வரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினரில் அவரும் ஒருத்தர். அப்படி ஒருத்தரை தான் பார்க்க முடியுது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஹால் இதில் தான் நான் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் இங்கே தான் படுத்துப்போம் அப்படின்றது சாதாரண எளிய ஒருத்தராக நான் பார்த்தேன்னா அவரை தான் பார்த்தேன். இன்றைக்கி அவரை போன்று பல பேர் தாவேக்காவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கட்சி இன்னைக்கு அப்படி நிதி திரட்டக்கூடிய ஒரு சூழலை பார்த்ததில்லை. இன்னொரு கட்சி நிதி திரட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அதனுடைய ஓனர் மட்டும் 3.5 லட்ச ரூபாய் வீட்டில் வாடகைக்கு இருப்பார். அதை பேசக்கூடிய தம்பி பல காரில் போவார். அவரோட சேனலுக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நிதியை திரட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்க நாம் தமிழரனுடைய கட்சி மட்டும்தான் சொல்ல முடியும். ஓப்பனாக நிதி கேட்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப வேகமாக பேசியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்களா இல்லையா? ஏன் சொல்லுங்கள்? எதனால சார்? இடைத்தேர்தல் வருது. அடுத்த திரள் நிதி திரட்டணும்ல. அதுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. மக்கள்கிட்ட ஒரு நிதி திரட்டுவாங்க. அந்த ஃபண்டில் பார்ட்டிகளில் ஒரு நிதி திரட்டுவாங்க. இப்போ என்ன உங்களுக்கு அஜெண்டா தெரிஞ்சு போச்சு? திமுக கிட்ட அண்ணன் வாங்கிட்டாரு. திமுக கொடுத்துருச்சு. தம்பி சாட்டை முருகன் போல் உள்ளவரெலாம் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் அவங்க நல்ல நேரம்னு நினச்சிக்கங்க. என்னை போன்றவர்கள் உள்ளே போயிருந்தா நானும் பல விஷயத்த பேசியிருப்பேன்ல. துரைமுருகனுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். பேசட்டும், பேசுவோம், சந்திப்போன்ற களத்தில். ஒருவேளை இறைவனுடைய விருப்பத்தால் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னா, இல்லை என்னை போன்ற இன்னும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா சாட்டை? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். என்ன இந்த பழைய கால அரசியலை பேசிக்கிட்டு நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அவர் வந்து அண்ணன் சொல்கிறது அம்பாசிடரில் வந்த அரசியல்வாதி மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற. இன்றைக்கெல்லாம் டிஃபெண்டரில் போய்கிட்டு இருக்கிறீங்க. மறந்துட்டீங்க நீங்கள் அதன்ற. தாவேக்காவில் இருக்கக்கூடியவன் யாரும் அப்படி போகலை. மக்களை உறிஞ்சி தின்னக்கூடிய வேலையை பார்த்துருக்கிறது யாருன்னா நீங்கள் தான். கடவுளின் பெயரால் கோவில்னு சொல்லக்கூடிய இடத்துல கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய காசை கூட ஏமாற்றி தின்னக்கூடிய கூட்டமாக யார் இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதையெல்லாம் இன்னைக்கு தோலுரித்து காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. விரைவில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.